ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எஸ்பிஆர் வீல்ஸ் டிராவல் சேனலுக்கு வரவேற்கிறோம். மேலும் ஒரு வீடியோவுடன் உங்களை மீண்டும் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்த அனைவருக்கும் நன்றி. இன்றைய இலக்கு சிட்டி ஆஃப் ராக்ஸ் ஸ்டேட் பார்க் ஆகும். சிட்டி ஆஃப் ராக்ஸ் ஸ்டேட் பார்க் அமெரிக்காவில், குறிப்பாக கிராண்ட், நியூ மெக்சிகோ, யுனைடெட் ஸ்டேட்ஸ் அமைந்துள்ளது. இங்கே நுழைவு கட்டணம் செலுத்த யாரும் இல்லை. சுயமாக பணம் செலுத்தினால் போதும். இங்கே உங்கள் நுழைவு கட்டணத்தை நீங்களே செலுத்தலாம். ரசீதுக்கான உரை ஒன்றை எடுத்து பெட்டியில் போடுவதற்கு முன் $5 உரையில் வைக்கவும். ரசீதுகாரின் முன் ரிசிப்ட் வைத்திருங்கள். அவ்வளவுதான். பூங்காவை பார்வையிட ஆரம்பிக்கலாம். சிட்டி ஆஃப் ராக்ஸ் ஸ்டேட் பார்க் என்பது நியூ மெக்சிகோவில் உள்ள ஒரு மாநில பூங்காவாகும். இது 40 அடி 12 மீட்டர் உயரும் சிகரங்கள் அல்லது பாறைகளின் வடிவத்தில் பெரிய சிற்பமாக வடிவமைக்கப்பட்ட பாறை அமைப்புகளை கொண்டுள்ளது. பாறை நகரத்தை உருவாக்கும் பாறை 34.9 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு எரிமலை வெடிப்பால் உருவாக்கப்பட்டது. பின்னர் மில்லியன் கணக்கான ஆண்டுகளில் அரிப்பு என்று காணப்படும் பாறை அமைப்புகளை செதுக்கியது. பிளாக் ரேஞ்சின் தெற்கு முனையில் ஹில்ஸ்போரோ சிகரத்திற்கு அருகில் மையமாக கொண்ட எமோரி கால்டெராவிலிருந்து வெடிப்பு ஏற்பட்டது. இந்த வெடிப்பு VEI-8 வெடிப்பாக மதிப்பிடப்பட்டது. மேலும் இது 34 சதுர மைல் 810 கிலோமீட்டர் பரப்பளவை உள்ளடக்கிய ஒரு டஃப் படுக்கையான நீலிங் நன் டஃப்பை இடம்பெயர்ந்தது. இது பூங்காவின் அடிப்பகுதியை உருவாக்குகிறது. உருவான பாறைகள் சாம்பல் பாய்வு டஃப்பின் வானிலை மூலம், உறைதல் உருகும் சுழற்சிகள் மற்றும் தாவர வளர்ச்சியின் கலவையின் மூலம் வடிவமைக்கப்பட்டுள்ளன. நீர் பிளவுகளுக்குள் நுழைகிறது. உறைபனியின் போது விரிவடைகிறது. இது விரிசல்களை விரிவுபடுத்துகிறது. விரிசல்களில் தாவர வளர்ச்சியும் விரிசல்களின் விரிவாக்கத்திற்கு பங்களிக்கிறது. மிம்ப்ரெனோ இந்தியர்கள் கியாபி 750 முதல் 1250 வரை இந்த பகுதியில் குடியேறினர். மட்பாண்டங்கள், அம்புக்குறிகள் மற்றும் பிற கலைப்பொருட்கள் இந்த பகுதியில் வரலாற்றுக்கு முந்தைய இந்தியர்கள் இருந்ததற்கான சான்றுகளை காட்டுகின்றன. அவர்கள் விட்டுச் சென்ற மட்பாண்டங்களில் மக்கள் மற்றும் விலங்குகளின் படங்கள், இயந்திர கருவிகளின் சாத்தியமான ஈடுபாட்டை குறிக்கும் வகையில் வடிவியல் வடிவங்கள் ஆகியவை அடங்கும். இந்திய கிணறுகள் அல்லது கூம்பு வடிவங்கள் பாறைகளில் காணப்படுகின்றன. அங்கு நீர் சேகரிக்க அனுமதிக்கப்படும். அவர்களின் காலத்தில் பாறைகளில் சிலுவைகளை செதுக்கிய ஸ்பானிஷ் வெற்றியாளர்களின் இருப்பையும் இந்த பகுதி கண்டது. 1800களில் பாறைகளின் நகரம் பட்டர்ஃபீல்ட் ஓவர்லேண்ட் மெயில் பாதைக்கான அடையாளமாகவும் பயன்படுத்தப்பட்டது. இது ஆக்ஸ்போ பாதை என்றும் அழைக்கப்படுகிறது, ஏனெனில் அது ஒரு வரைபடத்தில் கண்டறியப்பட்ட வடிவம். மிசோரியின் செயின்ட் லூயிஸில் தொடங்கி பின்னர் பாறை மலைகளை தவிர்ப்பதற்கான முயற்சிகளில் தெற்கு மாநிலங்கள் வழியாக செதுக்கி கலிபோர்னியாவின் சான் பிரான்சிஸ்கோவில் முடிகிறது. 1953ஆம் ஆண்டு நியூ மெக்சிகோ சட்டங்களின் 110ஆம் அத்தியாயம் மார்ச் 20, 1953ஆம் ஆண்டு ராக்ஸ் நகர மாநில பூங்காவை உருவாக்கியது. இந்த சட்டம் நியூ மெக்சிகோ மாநில நில அலுவலகத்தின் பொதுநில ஆணையரிடமிருந்து 640 ஏக்கர் 2.6 கிலோமீட்டர் நிலத்தை ஒரு மாநில பூங்கா மற்றும் பொழுதுபோக்கு பகுதிக்காக குத்தகைக்கு விடுவதற்கு வழிவகுத்தது.
சிட்டி ஆஃப் ராக்ஸ் ஸ்டேட் பார்க் ட்ரெயில்ஸ் முகாம், பாறை ஏறுதல், பிக்னிக், வனவிலங்கு பார்வை மற்றும் 14 இன்ச் 36 சென்டிமீட்டர் தொலைநோக்கி உள்ளிட்ட இருண்ட இரவு வானக் காட்சிக்கான வாய்ப்புகளை வழங்குகிறது. பூங்காவின் பிற அம்சங்களில் ஹைகிங் பாதைகள், பிக்னிக் பகுதிகள் மற்றும் ஒரு பாலைவன தாவரவியல் பூங்கா ஆகியவை அடங்கும். $5 நாள் கட்டணம் மற்றும் $8 முதல் $18 இரவு முகாம் கட்டணம் கொண்ட $41 முகாம் தளங்கள் உள்ளன. வருடாந்திர பாஸ்கள் 40 நாள் பாஸ் மற்றும் இரவு முகாம்களுக்கு $180 முதல் $225 வரை கிடைக்கின்றன. பார்வையாளர்கள் சிட்டி ஆஃப் ராக்ஸ் மற்றும் நியூ மெக்சிகோவில் உள்ள வேறு எந்த மாநில பூங்காக்களிலும் கொடுக்கப்பட்ட 28 நாள் காலத்திற்குள் 21 நாட்கள் வரை முகாமிட அனுமதிக்கப்படுகிறார்கள். இந்த சிட்டி ஆஃப் ராக்ஸ் ஸ்டேட் பூங்காவில் 2 அல்லது 3 கழிப்பறைகள் உள்ளன. கூடுதலாக இங்கே ஒரு குடிநீர் குழாய் உள்ளது. இந்த பூங்காவில் பாம்புகள், பல்லிகள், பாலைவன் ஆமை மற்றும் தேள் போன்ற பல்வேறு வகையான வனவிலங்குகள் உள்ளன. அணில்கள், சிப்மங்க்ஸ், மலை சிங்கங்கள், கொயோட்டுகள், மான்கள் மற்றும் கருப்பு கரடிகள் ஆகியவையும் இங்கு காணப்படுகின்றன. கூடுதலாக நியூ மெக்சிகோ மாநில பறவையான ரோட்ரன்னர் உட்பட குறைந்தது 35 வெவ்வேறு பறவை இனங்கள் இங்கு காணப்படுகின்றன. இந்த பூங்காவில் பசுவின் நாக்கு, ஒரு வகை சதைப்பற்றுள்ள பன்னிக்காது கற்றாழை மற்றும் யூகாக்கள் ஆகியவற்றைக் கொண்ட தாவரவியல் பூங்காவும் உள்ளது. இந்த பூங்கா சிவாஹுவான் பாலைவனத்திற்குள் அமைந்துள்ளது. அதன் நிலம் 10க்கும் மேற்பட்ட வகையான கற்றாழைகள் உட்பட பல்வேறு தாவரங்களை கொண்டுள்ளது. குறிப்பிடத்தக்க வகையில் எளிதில் அடையாளம் காணக்கூடிய இனங்களில் ஒன்று ரோட்டன்ட் ஃபிஷ் ஹூக் பீப்பாய் கற்றாழை ஆகும். இது அதன் தனித்துவமான கொக்கி முதுகெலும்புகளுடன் தனித்து நிற்கிறது மற்றும் பெரும்பாலும் அதன் மேல் மஞ்சள், முட்டை போன்ற பழங்களின் வரிசையை காட்டுகிறது. ராக்ஸ் மாநில பூங்காவில் 2 முக்கிய மலையேற்ற பாதைகள் உள்ளன. ஹைட்ரா பாதை, டேபிள் மவுண்டன் பாதை மற்றும் புதிதாக சேர்க்கப்பட்ட ஸ்னேகா பாதை. ஹைட்ரா பாதை 3.3 மைல் நீளமும் 164 அடி உயரமும் கொண்டது. டேபிள் மவுண்டன் பாதை 3 மைல் நீளமும் 695 அடி உயரமும் கொண்டது. மேலும் ஸ்னேகா சுமார் 2 மைல் நீளமும் கொண்டது. இது மிக குறுகியதாகும். இந்த பூங்காவில் உள்ள பாறை அமைப்புகள் மிகவும் தனித்துவமானவை. அவை உலகில் 6 இடங்களில் மட்டுமே இருப்பதாக அறியப்படுகிறது. கற்பனையான பார்வையாளர்கள் இந்த பாறை அமைப்புகளை வீடுகள், புகைப்போக்கிகள், முற்றங்கள் மற்றும் தெருக்களுடன் கூடிய ஒரு சிறிய நகரமாக காணலாம். இந்த பாறை நகர மாநில பூங்காவை நீங்கள் ரசிப்பீர்கள் என்று நம்புகிறேன். இந்த வீடியோவை பார்த்ததற்கு நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களை பகிரவும், லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், கருத்து தெரிவிக்கவும். நீங்கள் சேனலுக்கு குழு சேரவில்லை என்றால் தயவு செய்து குழு சேரவும். இதே போன்ற ஒரு வீடியோவில் மீண்டும் உங்களை சந்திப்பேன். நன்றி. விடைபெறுகிறேன்.